பொதும்பு ஆவின் நகர் பகுதியில் ஒரு முனை மின்சாரத்தை மாற்றி மும்முனை மின்சாரம் வழங்கிய அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் பாராட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி பொதும்பு பகுதியில் விரிவாக்கப்பட்ட ஆவின் நகர் கௌதம் நகர் மற்றும் திருமலை நகர் பகுதியில் ஒருமுனை மின்சாரம் செயல்பட்டு வந்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருந்தனர். இதனால் இரவு நேரங்களில் அதிக அளவு நேரம் மின்சாரம் தடைபடும் சூழ்நிலையும் இருந்தது. இதனை தொடர்ந்து ஆவின் நகர் பகுதி மக்கள் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சமயநல்லூர் மின் பகிர்மான குறைதீர் முகாமில் மின்வாரிய அதிகாரிகளிடம் மும்முனை மின்சாரம் வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் உள்ள மின்சார பிரச்சினை விரைவில் சரி செய்யப்பட வேண்டும் என்று மனு அளித்தனர். இதனை தொடர்ந்து பொதும்பு ஊராட்சி ஆவின் நகர் மற்றும் அருகில் உள்ள விரிவாக்க பகுதிகளின் பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி தலைமையிலான மின்வாரிய அதிகாரிகள் ஆவின் நகர், குமரன் நகர், ஆனந்தம் அவென்யூ, பொதும்பு, விஷால் நகர், எஸ்.வி. டி. நகர், கோவில் பாப்பாக்குடி பகுதியில் மக்களின் மின்சார பிரச்சினை சரி செய்ய 3 மின்மாற்றிகளை அமைத்து கொடுத்தனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆவின் நகர் குடியிருப்பு வாசிகள் செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி, உதவி பொறியாளர் கோபி கிருஷ்ணன் ஆகியோரை பாராட்டும் விதமாக தங்களின் குடியிருப்பு பகுதிகளில் சிறிய நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்தனர். இதில் செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் அதிக அளவு மின்கம்பங்கள் அமைத்து கொடுத்ததற்கும் பாராட்டு தெரிவித்தனர். இதில் ஆவின் நகர் மக்கள் சங்க தலைவர் காதர் உசேன், பொருளாளர் முத்து, செயலாளர் செந்தில்குமார் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அப்படியே அங்கே நின்று ரொம்ப ஸ்வீட் தானே. அப்படியே மேடம் இங்கிட்ட திரும்பிங்க மேடம். அப்படியா அப்படியே கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. ஆமாம் அப்படியே அவங்க ஃபோட்டோ போஸ்ட் எங்கிட்ட கொடுங்க. அப்படியே சோழவந்தான் தொகுதியில் இருக்க பொதும்பு ஆவி நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு இபிஎஸ் 3PS லைன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த இதுக்காக மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கும் அரசுகளுக்கும் மிக நன்றி, மிக மிக நன்றி. நாங்கள் இப்போ வந்து நல்லா நிம்மதியாக எல்லா மின்சாரத்துறையில் மூலமாக கரண்ட் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இந்த உதவி செய்த அரசுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். அது ஆவினரில் சுமார் 100 குடும்பங்கள் இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக நாங்கள் நன்மை அடைஞ்சிருக்கோம். திருப்பியும் வந்து நம்ம அரசுக்கும் மின்சாரத்துறை அதிகாரி அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதும்பு ஆவி நகர்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 7 வருஷத்துக்கு மேலே பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். மோட்ரு ஓடிட்டுருக்கும், திடீர்னு கரண்ட்டு லோ வோல்டேஜ் ஆயிரும், ஆஃப் ஆயிரும், வேலைக்கு போக முடியாது. நிறையா பேர் வேலைக்கு போகிறவங்க தான் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் தமிழக அரசில் போட்டிருந்த இந்த கேம்பில் வந்து நாங்கள் எல்லோரும் கலந்துட்டு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷனுக்கு வந்து பதில் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக போய் இது மூவ் பண்ணப்போ எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சங்கமாக சேர்ந்து ஆவிநகர் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் போனப்போ எங்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு. மின்சாரத்துறையும் அந்த அதிகாரிகள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி எங்களுக்கு 3PS லைன் வந்துருச்சு. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். வோல்டேஜ் வந்து 240க்கு மேலே தான் எங்களுக்கு வருது. நைட்டில் வந்து நாங்கள் நிறையா நாள் நைட்டு தூங்காமல் இருந்திருக்கோம், ரோட்டில் உட்காந்துருந்துருக்கோம் எல்லாருமே. இன்றைக்கி அந்த இதெல்லாம் மாறி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தமிழக அரசுக்கும் ஈபிக்கும் ரொம்ப நன்றி. இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக ஸ்பெஷல் கேம்ப்னு சொல்லி ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருந்தோம், நடத்த சொல்லியிருந்தாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. அதில் வந்து சமயநல்லூர் கோட்டத்தில் வந்து நிறைய மனுக்கள் பெறப்பட்டது. ஒரு 150 160 மனுக்கள் பெறப்பட்டதில் எல்லாத்துலேயும் லோ வோல்டேஜ் இஷ்யூக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் அதை சால்வ் பண்ணோம்.
அதில் பெரும்பாலும் வந்து இந்த கூடல் நகர் செக்ஷனுக்கு உட்பட்ட பகுதி வந்து விரிவாக்க பகுதின்றதுனால இங்கே தான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து லோ வோல்டேஜ் ரிலேட்டடாக வந்துச்சு. அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் போட வேண்டியிருந்துச்சு. அந்த 3 டிடி வந்து புதுசாக எரெக்ட் பண்ணி சோழவந்தான் எம்எல்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போ இவங்களுடைய லோ வோல்டேஜ் பிரச்சனை, ஓவர்லோட் பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இந்த ஆவி நகரை பொறுத்த வரைக்கும் மட்டும் சிங்கிள் ஃபேஸ் நெட்வொர்க் தான் இருந்துச்சு ஒரு 24 ஸ்பேனுக்கு. அது ரொம்ப வருஷமாக சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் தான் இங்கே இருக்கிறவங்களாம் வாங்கியிருக்காங்கன்றதுனால நம்ம வந்து 3 ஃபேஸ் நெட்வொர்க் பற்றியே சிந்திக்கலை. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டும் அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் ஆகலை அப்படின்றதுனால இம்ப்ரூவ்மெண்ட்டில் 24 ஸ்பேன் இமீடியட்டாக வந்து சாங்ஷன் பண்ணி அந்த டைம் லிமிட்டில் வந்து அவங்க முடிக்கும்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததன்படி அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் எஸ்டிமேட் சாங்ஷன் பண்ணி 24 ஸ்பேன் 3 ஃபேஸ் நெட்வொர்க் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் வந்து குவாலிட்டி ஆஃப் சப்ளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றக்காக இப்போ 240 வோல்ட் ரேட்டட் வோல்டேஜ் நம்ம என்ன கொடுக்கணுமோ அந்த சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க எல்லாருமே இந்த ஏரியா மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அவங்க கொடுக்குற பெட்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேம்பில் கொடுத்த எல்லாமே நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இது இல்லாமல் வந்து அந்த ஸ்பெஷல் கேம்பில் கொடுத்த எல்லா பெட்டிஷனுக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம். வோல்டேஜ் எல்லா பக்கமும் சரி பண்ணிட்டோம். இது இல்லாமல் வந்து ரெகுலராக வர பெட்டிஷன்ஸ் மாதந்தோறும் நடக்கிற குறை தீர்ப்பு நாள்லையும் வந்து கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன்ஸ்க்கு நாங்கள் உடனடியாக தீர்வு காண்றோம். அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த 24/7 இன்டகிரேட்டட் ஃபியூசர்கல் சென்டர் ஒன்று இருக்குது, மின்னகம்னு சொல்லிட்டு, அது சென்னையிலேருந்து செயல்படுது. அந்த நம்பரையும் நாங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தி அதன் மூலமாகவும் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதையும் வந்து முன்னாடிலாம் வந்து நிறைய ஒரு 100 அந்த மாதிரி வந்துட்டு இருந்த கம்ப்ளைண்ட்லாம் இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டில் வர அளவுக்கு சரி பண்ணி எல்லாமே வந்து கன்சியூமருக்கு வந்து சிறப்பான சேவை வந்து மின்சார வாரியம் சார்பாக வழங்கிட்டு இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். வேற கம்ப்ளைண்ட் வந்து வந்தாலும் நாங்கள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தீர்வு கண்டு கொடுத்துட்ருக்கோம்.